பிக் பாஸ் லைவ்ல 2வது நபர் வெளியேற்றப்பட்டிருக்கார். அது யாருன்றதையும் நம்ம பார்த்துடலாம். அடுத்து எஃப்ஜே வந்து கோச்சுக்கிட்டு போய் பல விஷயங்கள் பேசுறாரு. அதுக்கு கனி அண்ட் கோ மற்றும் சபரி சேர்ந்து என்னென்ன சொல்றாங்கன்றதையும் பார்த்துருவோம். ஃபைனலா பார்வதி விசஸ் துஷாரை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்திருக்கு. அந்த ப்ரோமோ லைவ்லயே நடந்து முடிஞ்சுச்சு. அது என்னதான் காரணம், என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் எல்லாரும் லைக்கை போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 2வது ரவுண்டில் ஒரு டீலை போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கெமியை கொடுக்குறோம், அடுத்த ரவுண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க, நாங்கள் ஒருத்தர் எலிமினேட் பண்ணலோன்றது தான் டீலு. அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லையும் போயிட்டு கரெக்டாக சபரி வந்து பார்வதியோட ஃபோட்டோ எடுக்கும்போது வேறு வழியே இல்லை, ஆப்ஷன் அப்பயே தெரிஞ்சு போச்சு. சபரி அழகாக 3 வாட்டி தொடர்ந்து பார்வதியோட ஃபோட்டோவை எடுத்து ஆட்டத்தை முடிச்சு விட்டாப்புல. ஃபைனலாக அதில் பார்த்தீங்கன்னா சபரி வந்து மாக்கிங், பார்வதி ஒரு டான்ஸ் ஆடினாங்களே அதே மாதிரி டான்ஸ் ஆடி பார்வதி எலிமினேட் பண்ணது, பார்வதி ஆடினதுக்கு அவங்க பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கும் இது சரியா போச்சு அப்படின்ற மாதிரி இங்க வெறுப்பேத்திட்டு இருந்தார் பார்வதியே சபரி. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பக்கம் இவர் எஃப்ஜே வந்து நுழையும் போது ஏதோ பண்ண வந்தார். உடனே என்ன பண்ணிட்டார் சபரி, இதெல்லாம் பண்ணாத, தப்பு பண்ணக்கூடாது, நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தா நாங்க 2 பேர் பண்ணிக்கிறோம், எங்க 2 பேருக்குள்ள இருக்கு, நீ எது குறுக்கல வரக்கூடாதுன்றத எஃப்ஜேக்கு சபரி சொல்லிட்டா. ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. யார் யார் எந்தெந்த எந்தெந்த மாஸ்க் எடுத்தீங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வர டைம்ல தான் திவாகர் அதை சொல்றாரு. சார் நான் எந்த எடுத்தேன், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எடுத்தேன்ற போது கரெக்டா அந்த இடத்துல காரி துப்புறாரு. ஸோ அது தேவையில்லாத வேலை பண்ணது கமருதீன். ஓகே, அது மிக மிக தவறான செயல். அதை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கேள்வி கேட்கறாங்க. ஸோ அவர் ரூல் படி கரெக்டா விளையாடி இருக்காரு, இவரு ரூல் ஞாபகம் இல்லை இதெல்லாம் என்னும் போது இது ரொம்ப ஒஸ்ட். அதுக்கு வந்து பார்வதி கேட்குறாங்க, இப்படி யாருமே பண்ணக்கூடாது. பார்வதி கேட்டுட்டு இருக்க டைம்ல அப்படி பேசிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா நடுவில் எஸ்ஜே பாட்னு கோச்சிக்கிட்டு போறாரு. கோச்சிக்கிட்டு போறதுக்கான காரணம் என்னன்னா, யாருமே பார்வதி இன்டரப்ட் பண்ணி நிறுத்தல. ஸோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா பார்வதி ஏன் இந்த இடத்துல நடுவில் போறாங்கன்றதான் அவரோட கேள்வி. கோச்சிக்கிட்டு உள்ள போயிடறாங்க. பார்வதி உனக்கு அறிவு இருக்கா, முட்டாள்தனமா இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து கமருதீன் கேட்குறாங்க. தப்பு. உள்ள கோச்சிக்கு போய் உட்கார்றாரு. ஒரு பக்கம் நம்ம துஷார் இருக்காரு இல்லையா, துஷார் கிமி இவங்க எல்லாம் போயிட்டு பேசுறாங்க. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது, இல்லடா நான் பார்வதிக்கு நடுவில் போனது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். ஆனா அதே மாதிரி இங்க வந்து யாருமே வந்து பார்வதி இதுல வராங்களே அது மட்டும் சரியா, அதை மட்டும் யாருமே கேட்கல, என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனாலதான் உள்ள வந்துட்டேன் போது, சரி வெளியே வா, டாஸ்க் கண்டினியூ ஆகணும், வேற வழி இல்லை, வெளியே வா, நம்ம அப்புறம் பேசி தீர்த்துக்கலான்ற மாதிரி கேப்டன் கன்சோல் பண்ணி வெளியே கூப்பிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிட்டு வராங்க. பார்வதி எலிமினேட் ஆயிட்டு உள்ள வந்தோம்னா ஒரு பக்கம் சோகத்துல ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாரு. ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சபரி, கனி அக்கா, இன்னொருத்தர் கெமி மற்றும் இவருன்னு நினைக்கிறேன் கெனியா, ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கேட்கிறாரு, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னும் போது, என்ன பண்றது, நீங்க ஒரு நியாயமா பேசுங்க, அவங்க எல்லா இடத்துலயும் எப்படி பேசிட்டு இருக்காங்க, நேத்துல இருந்து அவங்க நம்மள என்னென்னலாம் பண்றாங்க பத்தியா, சாப்பாடை வச்சு இப்படி பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, குறிப்பா எனக்கு நேத்து நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்தது கூட எனக்கு பிடிக்கலடா சபரின்ற அளவுக்கு சொல்றாரு. எனக்கு சாப்பாடு வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து அப்படி கேட்கும்போது, பசியார கேட்கும்போது என்னால அப்பெல்லாம் பண்ணாம இருக்க முடியாதா, நீ ஏன் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பண்ணதான் செய்வ, இங்க வேணாலும் பேசலாம் போது, இல்ல நான் பண்ண மாட்டேன், அவங்களே பண்ணிக்க சொல்லிடுவேன்ற மாதிரி எஃப்ஜே சொல்ல, அதுக்கப்புறம் நடுவில் பிரவீன் ராஜை கூப்பிட்டு கேட்கும் போதும், இல்ல நானா இருந்தாலும் பண்ணி தான் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பண்ணாமலாம் இருக்க முடியாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படி நம்ம பண்ணாம விட்டுருந்தா நம்ம மேல தப்பா இருக்கும்ன்ற மாதிரி கனி ஒரு பக்கம் பேசுறாங்க. அப்போ இதுல எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க, அவங்க நேத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, என் வாயே பேசக்கூடாது, வாயே கொடுக்க கூடாதுன்றதான் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், பல வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ணி இது இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. உடனே இவரு சபரி என்ன சொல்றாரு, நீ உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டுறா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் இருன்னும் போது சபரி, ஆமா மத்தவங்க மேல எனக்கு அக்கறை கிடையாது, உன் மேல எனக்கு அவரால் அக்கறைடா, அதனாலதான் நாங்க சொல்றோம், நீ எங்களுக்கு வேணும், நீ நல்லபடியா வீட்டுல இருக்கணும்ன்றதான், ஏதாவது விட்டு வெளியே எதுவும் ஆயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சபரி அட்வைஸ். கனி வேற, எனக்கு எல்லாத்தோட நீதாண்டா முக்கியம், உன் பேர் கெட்டு போக கூடாதுல வெளியே, அந்த அக்கறையில தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், அந்த அக்கறை தான் சொல்லிட்டு இருக்கோம். பார்வதிக்கு வெளியே என்ன நெகட்டிவ் ஆனாலும் அவளுக்கு கிடையாது, உனக்கு எந்த விதமான நெகட்டிவ் நடக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இப்படி பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் எஃப்ஜே சொல்றாரு, கேரக்டர் அசாசினேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் என் மேல பண்ணிட்டு இருக்காங்க, இதனால ஒன்றும் பண்ண முடியாது, என் நேம் ஸ்பாயில் ஆகுதுன்றதால தான், அதுக்கு தாண்டா சொல்றோம், நீ புரிஞ்சுக்கடா, அவங்க அப்படிதான் ட்ரிகர் பண்றாங்க, ப்ரொவோக் பண்றாங்க, நீ எதுக்குடா போய் ரியாக்ட் பண்ற, ரியாக்டே பண்ணாம இருறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு, பார்வதி அந்த பார்வதி எட்டி வச்ச மொமெண்ட் அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு தெரியும், கொஞ்சம் ரிலீஸ் பண்றதுக்காக தான் எட்டி உடைச்சேன், அப்பதான் அவங்க கை வந்து நடுவில் வந்துச்சுன்றதையும் சொல்றாரு. பட் நான் அந்த விஷுவல்ஸை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும், நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. எட்டி உடைச்சது அவரே ஒத்துக்கிறாரு, பட் அந்த கை வச்ச விஷுவல்ஸ் மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஆனா இதுல என்னன்னா,
இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு மக்களே. வாலண்டரியா பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலாத. நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எட்டி உடைக்கிறது வாலண்டியர், கடிக்கிறது வாலண்டியர். பட் அந்த அவர் சொன்னார்ல, அதையும் வாலண்டியரா பண்ணீங்களா உங்களை என்னத்த சொல்றதுன்னு தெரியல. எதா இருந்தாலும் விஷுவலை பார்த்துட்டு வந்து நம்ம பேசுவோம். ஓகே, இது ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேட்கிறார் சபரி கிட்ட ஒரு கேள்வி. சபரி, நீ சொன்னியே பார்வதிக்கும் உனக்கும் பேச்சு வரும்போது நான் நடுவில் வர்றது தப்புன்னல்ல, இப்போ இவங்க 2 பேர் போய் பேசுறாங்களே, அவங்க நடுவில் போயிருந்ததே தப்பு தானே, அப்போ திவாகரா ஒன்று தானே பேசியிருக்கணும், நீங்க ஏன் பேசல அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கல. என்னன்னும் போது, இல்ல எனக்கு உன் மேல அக்கறை இருக்குடா அதனால கேட்டேன், அதுவும் நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது கோவத்துல நடுவில் வந்து மார்க் பண்றது நல்லதே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல சபரி அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ 2 பேர் ஃபன்னா பேசிட்டு இருக்கீங்க, எதுவா பேசிட்டு இருக்கீங்க, மார்க் பண்றதே தப்பு, கோவத்துல இருந்தா மார்க் பண்றது இன்னும் தப்புன்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. மார்க்கிங்கே தப்பு தான், அதை வந்து நீங்க நியாயப்படுத்தாதீங்க ஃபன்னோ சீரியஸோன்ட்டு. எப்போ மார்க்கிங் பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்றது சொல்லிங்கன்னா நியாயம். கோவத்தில் இருக்கும்போது மார்க்கிங் பண்ணக்கூடாதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பயுமே மார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா திருத்தமா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன தப்பு சபரி சைட்ல இருந்து. ஓகே, அப்புறம் நேத்து நடந்த இன்சிடென்ட் கூட பாத்தீங்களா, இது இப்படி பண்ணிட்டு வெளியே வந்து டோனை மாத்தி எவ்வளோலாம் பண்றா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இது இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணி இது பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து பார்வதியோட இன்னொரு பிஹேவியரை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன பண்றாங்க, எஃப்ஜே வந்து துஷார் வந்து ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணல, அந்த போட்டோ ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணலன்ற மாதிரி வெளியே வந்து கேட்டு என்னடா பார்த்து வைக்கிறேன்னு கேட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் என்னடாடே உனக்கு ஒரு கேப்டனா கரெக்டா இருக்கு தெரியாதா, 17 பேர் ஒண்ணு சொன்னா அதுக்கு தலையை போட்டுறியா, ஆமா போட்டுருவா, எடுப்பார் கைப்புல தான்டா நீ, எடுப்பார் கைப்புலியா தான் இருக்கு, மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. வாட் இஸ் யுவர் ஏஜ் தெரிஞ்சு பார்வதி என்ன பண்ண போறாங்க? முத கேள்வி. இல்ல 9வது 5வது தான் படிச்சிருக்கியா, அந்த அளவுக்கு உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி, உன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. பேசிக்கலி குவாலிஃபிகேஷன் உனக்கு எதுக்கு, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆல்ரெடி அது பல பிரச்சனைகள் இருக்கு, இதுல இந்த குவாலிஃபிகேஷன் 5வது தான் படிச்சா 9வது படிச்சியான்ற கேள்வி எதுக்கு பார்வதி கேட்கறாங்க? அந்த ரைட்ஸ் கேட்கறதுக்கு பார்வதி கிடையாது. கேமை பத்தி பேசுறீங்களா, கேமை பத்தி பேசுங்க. அதுக்குள்ளேயே அந்த குவாலிஃபிகேஷன் இந்த செக்மெண்டே வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தைகள் 9வது ஸ்டாண்டர்ட் 5வது ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் படிச்சிருக்கவே கேட்டிருக்கவே தேவையில்ல. இதை பார்வதி கேட்கறது ரொம்ப ரொம்ப தவறான செயல், அதை பண்ணிருக்கவே கூடாது. ஏன் பார்வதி? ஸோ பார்வதி இதுல என்னன்னா, பார்வதியோட எதிரியுமே வேற யாரும் இல்லை, பார்வதியோட எதிரி பார்வதியே தான், அவங்களே தான் அவங்களை டேமேஜ் பண்ணிப்பாங்கன்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அப்புறம் என்ன பண்றாங்க, இவ்வளவுதான் மரியாதை உனக்குன்ற மாதிரி பேசும்போது, அக்கா வேற ஏதாவது சொல்லுங்கக்கா, நான் தான் தலை, நான் தான் இந்த இதுக்கு அப்படின்னும் போது, தலகணத்துல ஆடாத, இதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ற உடனே, நேத்தெல்லாம் சேர்ந்து என்ன கார்னர் பண்ணீங்களே, சுய அறிவு இருக்கா, அதை பத்தி யோசிச்சியா, ஏன் எங்க தரப்புலாம் யோசிக்காம பேசிட்டு இருக்க, உனக்கு யோசிச்சு ஒரு முடிவெடுக்க கூட தெரியாது, நீ எல்லாம் பேசுறியான்ற மாதிரி பார்வதி பேச, போடாடேன்றாங்க, வாடா போடான்ற மாதிரி அவங்க போட்டு விட்டாங்க. உடனே அக்கா உங்களுக்கு விளையாட தெரியலன்னா என்னக்கா பண்றதுன்னும் போது ஒரு பக்கம் எனக்கு ஆட தெரியலையா, நான் ஆடி காட்டுவான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஸ்டெப் போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. இந்த இடத்துல 9th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனை பத்தி பார்வதி கேட்டிருக்க கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை தாண்டி நீங்க கேப்டன் கூட ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம், மாற்றுக்கிறத வச்சுக்கலாம், அதை உங்களோட விருப்பம். ஆனா குவாலிஃபிகேஷன் ஏஜ் அவர் விருப்பப்பட்டா சொல்லலாம். ஆனா குவாலிஃபிகேஷன் எதுக்கு சொல்லணும், கேட்கணும்? இந்த வீட்டுல கேம் விளையாடுறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அதை விட்டுட்டு இதெல்லாம் கேட்டு அது பர்சனல்குள்ள போறது, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் தட் அப்படின்றதான் பாயிண்ட். அதை தாண்டி எஃப்ஜேக்கு கோவங்கள்லாம் வருது. இல்லை குறிப்பா நான் எதுவும் தப்பான வார்த்தைகள்லாம் பேச மாட்டேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன். நேத்து நீயே ஒரு பொண்ணு கேரக்டர் அசசினேஷன் பண்ணிருக்க எஃப்ஜே, ஆட்டிடியூடோட பல விஷயங்கள் பேசிட்டு அந்த பொண்ணை போயிட்டு அந்த ஸ்ட்ரிப் டான்சர்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிப் கிளப் எதுவுமே சொல்லியிருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு, யாருமே கேட்கல. இதுல எனக்கு என்னன்னா, கனி கேங் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க மாட்டாங்க, மற்றவங்க வேணா தப்பு பண்ணாங்கன்னா கேட்கறாங்க. அந்த டீம்ல இருக்கவங்க எவ்வளவு பேசுறானுங்க, அதை ஏதாவது தப்பு அட்ரஸ் பண்ணி பேசுறாங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குது மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.